இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாள் காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிக அன்போடு நான் வரவேற்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வாரமும் நல்ல செய்தி கேட்டு நீங்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4வது வசனத்துல வேதம் சொல்ற, அங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று தரிசனமானார். அப்பொழுது மோசே உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அருமையான ஒரு வசனம். கர்த்தர் நல்ல கனி கொடுக்கும் மரங்களை தெரிந்து கொள்ளாமல் முட்செடியை தெரிந்து கொண்டார். பொதுவாக முட்செடியை யாரும் விரும்புகிறதில்லை, அது பிரயோஜனமற்றது. முட்செடி மற்றவங்களை குத்தும். காலை தெரியாம மிதிச்சா கூட அந்த முள்ளை எடுக்காம நம்ம நடந்து போறது கிடையாது. அதுக்குதான் பாதுகாப்புக்கு நம்ம பாதரட்சையை அணிகிறோம். இந்த முள்ளு ஆதாமின் நிமித்தம் வந்த சாபத்தை குறிக்கிறது. ஒரு காலத்துல முட்செடியை போல பிரயோஜனமற்றவர்களாக இருந்த நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவருடைய அக்கினியை இறங்க பண்ணினார். இங்க கூட மோசே நாட்கள்ல ஒரு அக்கினி, ஒரு முட்செடி தீப்பத்தி எரிகிறது, ஆனா வெந்து போகல. பொதுவா அந்த முட்செடி, அதாவது காஞ்ச முட்செடியில தீய பத்த வச்சா சீக்கிரத்துல சாம்பல் ஆகிடும், ஆனா எரிந்து போகல. நான் இந்த அற்புத காட்சியை போய் பார்ப்பேன். அதாவது முட்செடிக்கு ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். மோசே பயப்படாத ஒரு மனிதன், தைரியசாலி. ஆனால் முதல் அங்க ஒரு சத்தம் வருது, மோசே மோசே நீ நிற்கிற பூமி பசுத்த பூமி. அந்த முட்செடி அப்படியே இருக்கு, நம்ம பார்ப்பேன் அப்படின்னு போறான். அது வெந்து போகல, ஆனா இருக்கு அங்க ஒரு சத்தம் வருது, நம்ம கர்த்தர் ஒரு சத்தம் வருது. அப்படிதான் மோசே ஆண்டவர் மோசையை தெரிந்து கொண்டார். அவருடைய சித்தம் முழு அவர் மேல் வைத்தார். ஆண்டவர் மோசையோடு பேசினார். இப்ப உங்க கூட பேசுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீங்களும் நாம முட்செடியை போல இருந்தோம். கர்த்தர் நம்முடைய நடுவில் வந்தார், நம்முடைய வீட்டுக்கு வந்தார், குடும்பத்துக்கு வந்தார், நமக்கு வந்தார், நம்மோடு இருக்கிறார். அப்போ அவர் நம்ம வச்சுக்கணும், அவர் மையமா வைக்கணும். இதையோட பிரசங்கத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? நம் நடுவில் இருக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிற. இது நீங்க மறந்து விட, எந்த மனுஷன் கர்த்தரை தன்னுடைய குடும்பத்தில் நடுவில் வைக்கிறானோ, அவருக்கு முக்கியத்துவம் எடுக்கிறானோ, அந்த மனுஷனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுடைய மத்தியில, உங்க குடும்பத்தின் மத்தியில, உங்களுடைய தனிமையான மத்தியில தேவன் மையமாக இருக்க விரும்புகிறார். அப்ப முதல் அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, நமக்கு வரக்கூடிய நெருக்கங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை, நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் ஒண்ணு இல்லை, நமக்கு வரக்கூடிய உபத்திரவங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து விடுவார். நம்மை விட நமக்காக அக்கறைப்படுகிற தேவன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்துல, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்னில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அதாவது பூலோக அக்கினி வேற, பரலோக அக்கினி வேற. பரலோக அக்கினி தான் தேவன் மையமாக இருக்கிறது.
அது இறங்கி வரும் பொழுது அது அற்புதமா இருக்கும். நான் நினைக்கிறேன் அதுக்கு கண்ணு இருக்கு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்களை தூக்கி அக்கினி நடுவில் தான் போட்டான் நேபுகாத்நேச்சார். இந்த உலக அக்கினி அவங்களை சேதப்படுத்தல. ஏன்னா பரலோக அக்கினி அவர்களை காப்பாற்றினது. கர்த்தர் மையமாக வந்தார். அப்ப இவங்களை தூக்கி போட்டா அவங்கள ஒன்னும் சேதப்படுத்தல. இன்னொருத்தர் அங்க நடக்கிறார், அவன் பாக்குறான், நம்ம தூக்கி போட்டது 3 பேர் தானே போட்டோம், அக்கினிகள் தானே போட்டோம். ஆமா. அப்ப இன்னொருத்தர் நடக்கிறாரு, அவர் தான் மையம், அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அதை நீங்க உறுதிப்படுத்துங்க. அவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா நம்ம இன்னைக்கு வாழ முடியாது. நம்ம போகிற இடத்துல, வருகிற இடத்துல, காரியங்களை செய்யறதுல எல்லாம் கர்த்தர் நமக்கு மையமாக இருக்கணும். நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நம் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். யாத்திராக 3வது அதிகாரம் வாசிக்கான 2 முதல் 4 வசனத்துல 2 முறை நடுவில் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுல போய் இதெல்லாம் திருப்பி திருப்பி பாருங்க, அசை போடுங்க, உங்க இருதயத்துல வைங்க, நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்களை வரவங்க. உலக அக்கினி வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பரலோக அக்கினி அவர்களுக்கு உதவி செய்கிறது. சிம்சன் என்கிறதான ஒரு பலசாலி குறித்து பழைய ஏற்பாட்டின் சேர்த்துல படிக்கிறோம். அவனை எல்லாம் கை கட்டி வைத்தாங்க, பலவிதமான நெருக்கங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு கர்த்தர் அவனோடு இருந்தார். எனவே பரலோக அக்கினி இறங்கி வந்தது. அவனுக்கு எல்லா காரியத்திலும் விடுதலை வந்தது. அவன் வெளியே போனா அவங்க கையில கட்டியிருந்த கட்டுகள் எல்லாம் அக்கினிப்பட்ட நூல் போல தெரிஞ்சு போயிட்டு பரலோக அக்கினி அவனோடு இருந்தார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த பரலோகத்தின் தேவன் அக்கினியாக உங்களோடு இருக்க தேவன் விரும்புகிறார். நம்ம தான் இடம் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கிறோமோ அப்போ நமக்கு விரோதமா இருக்கிற சாப கட்டுகள், மந்திர கட்டுகள், பில்லிங் சுனிய கட்டுகள், சமாதான குறைவு, ஏன்னா அவரெல்லாம் மையமா இருக்கிறார். அதெல்லாம் தேவன் சுட்டரிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்துல மோசே சொல்லுகிறார், அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோடு பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதை அண்டி ஒரு ரூபத்தை காணல. இப்ப கூட சத்தத்தை தான் கேட்கிறீங்க. இதுக்கு ஜீவன் இருக்கு. தேவன் சொல்லுகிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்ற அந்த அக்கினி நடுவில் கர்த்தர் உங்களோடு பேசினார். அவர் அக்கினியாக இருக்கிறார், ஜுவாலிக்கிற அக்கினியாக இருக்கிறார். பூலோக அக்கினி எல்லாம் கீழே கொண்டு வரும், அந்த பரலோக அக்கினி வர சொல்லி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். 5வது அதிகாரம், உபாகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் மலையிலே அக்கினி நடுவில் இருந்து முகமாய் உங்களோடு பேசினார். நீங்க ஆண்டவர் நம்பினீங்கன்னா பேசுவாரு. கர்த்தர் எனக்கு இதைதான் செய்யும். என் மகன் +2 எக்ஸாம் எழுதிட்டு வந்தான். நாளைக்கு ரிசல்ட். இன்னைக்கு அவன் சொல்லலாம், எனக்கு 378 மார்க், 798 ஏதோ 798 மார்க் கிடைக்கும். நான் என்ன பெரிய ஒரு தீர்க்கதரிசி, நிறைய மார்க் கிடைக்கும். கரெக்டா அவ்வளவுதான் மார்க் கிடைச்சிங்க. இல்லப்பா பாருங்க, சின்ன பிள்ளைகள் கூட நல்ல தாளத்துகள் எல்லாம் படுத்திருக்கிறார். பெற்றாத நம்ம பயன்படுத்த விடுறது கிடையாது. நீங்க பிள்ளைகளை ஊக்குவிக்கணும், பயன்படுத்த வைக்கணும். நீ உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், உங்களோட பேசுவார். நீங்க அவர் மையமா இருக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்தணும். அவருடைய சிந்தா அவர் நமக்கு மையமா இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு அவர் மையமா இருக்கணும், நம்ம வீட்டுக்கு அவர் மையமா இருக்கணும். அவரை மாத்திரம் மையமா இருக்க விட்டுட்டோம்னா இன்னொரு மனுஷனுக்கு இடம் கிடையாது. இந்த பூலோக அக்கினிக்கு இடம் கிடையாது. அதான் அதுல இருந்து நான் சொல்லிட்டு வரேன். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டித்த நாட்கள்ல அவங்க 2 பேருக்கு மத்தியில தேவன் இருந்தார், நடுவில் ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை சொன்னாரு. எப்பவுமே நீங்க நினைச்சுக்கோங்க, கர்த்தர் ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நிபந்தனை வைக்கிறார். அதன்படிதான் கடந்து வரணும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரத்தின் கனியை, நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை பறித்து புசித்தால் சாவேன்னு சொன்னாரு. அதனால கூட தான் இருக்கிறாரு. பகலின் குளிர்ச்சியான வேலை தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தில் வந்தார், வந்து அவர்களோடு பேசினார். அவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் இன்னொரு மனுஷன் கொடுக்க வந்தான். அவன் நடுவில் அவன் தான் சாத்தான். அவங்களை ஏமாற்றினான்.
இவங்களுக்கு ஆசீர்வாதங்களை எடுத்துட்டான். அதன் பிறகு கர்த்தர் வரல, இடம் கொடுக்கல. அவருக்கு சத்தத்தை கேட்டா கர்த்தர் வார்த்தைன்னு சத்தம், வார்த்தை தான் கர்த்தர், கர்த்தர் தான் வார்த்தை, ரெண்டு வார்த்தை இல்லை. நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறீங்க, உங்க வார்த்தை அப்படிதான் தேவன் விரும்புற வார்த்தையா இருக்கணும். தேவனாய கர்த்தர் ஆதாமே கூப்பிட்ட பொழுது நான் ஒளிந்திருக்கிறேன் என்ன ஆச்சுன்னு கேட்டார். சர்ப்பம் ஒவ்வொரு அவங்க ரெண்டு அப்பதான் குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தர் போயிட்டாரு, ஏன்னா அதுக்குள்ள சாத்தான் வந்த. இன்றைக்கு நான் உங்களோட சொல்றேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சாத்தானுக்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்கவே கூடாது. ஏண்டா அக்னியிலிருந்து ஆண்டவர் பேசணும். அப்ப ஆண்டவர் நம்ம குடும்பத்துல மையமா இருக்கணும். அதுக்குதான் நம்ம சபை கூடி வாரம் வசனத்தை கேட்குறீங்க. வீட்டுல கண்டிப்பா குடும்ப ஜெபம் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த பசுத்தாவியானவர் உங்களுக்கு நடுவில் வைக்கணும், வீட்டுல வைக்கணும். நீங்க சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சத்தம், டிவி சத்தம் மாத்திரம் தான் அல்லது செல் தான், ஏதோ ஒன்று அங்க வித்தியாசமா இருக்கு. ஒருத்தர் முகம் பார்க்கறதே கிடையாது. ரெண்டு பிள்ளைகள் தான் ஆளுக்கு ஒரு செல்லை கொடுத்து நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு குடும்ப ஜெபம் பண்ணுங்கன்னு கூட முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. நம்ம கொடுக்கணும். பாருங்க, சனி கொடுதல் என்ன நடந்து பாருங்க. உபாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனுடைய விரலினால் எழுதியிருந்த 2 கற்பனைகளை கர்த்தர் என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சபை கூடியிருந்த நாளில் கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவில் இருந்து உங்களோடு பேசின வார்த்தைகளின்படியே அவைகளில் எழுதியிருந்தது. நீங்க கேக்குறீங்களா? இது எழுதுறது கர்த்தர் சொல்லுறது. உங்க நடுவில் இயேசு வச்சுடுங்க. பெற்றார் பிள்ளைகளுக்கு அந்த இயேசுவை கற்றுக் கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு அழகான கிராமத்துல அழகான ஒரு வீட்டை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்கு முன்னால அந்த பக்கத்துல ஒரு சிலுவை இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு சிலுவை இருக்கு. இங்க ஒரு சர்ச் இருக்கு, அங்க ஒரு சர்ச் இருக்கு. சரி, நான் ஒவ்வொரு நாளும் வெளியே வர சமயத்துல அந்த சிலுவையை பார்த்து ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, எனக்காக நீர் அடிக்கப்பட்டு எனக்கு வேணும். நான் முழுமுழுக்கிறத ஒரு நாள் ஃப்ரெடி பார்த்துட்டு இருந்தான். கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு இயேசுவே ரத்தஞ்சம் சின்ன ஜெபம் பண்ணிட்டு வருவேன். கேட்டா, தாத்தா என்ன நீங்க முழுமுழுக்கிறீங்கன்னு நான் சொல்லி கொடுத்தேன். அங்க பாரு, அது எனக்கு கிராஸ் இல்லை, நான் ஜோம் பண்றேன். அதை பார்த்து இப்போ அதான் செய்வாங்க. நான் சொன்னேன், அப்ப கடைசியில என்ன செய்வேன், நீங்க 7 தடவை இயேசு ரத்தம் செய்யணும்னு சொல்லணும்னு சொல்லி கொடுத்தேன். காலைல ஏற இருந்த உடனே கண்ணை மூடிட்டு ஏற்றா 1 2 3 இயேசு ரத்தம் செய்யும். தாத்தா 7 டைம்ஸ் நான் இயேசு ரத்தத்தை உச்சரிச்சிருக்கிறேன். இவ செய்யறத பார்த்து மற்றவனும் செய்யறா. நீங்க கூட்டம் முடிஞ்சு கேட்டு பாருங்க. டேரி கூட நான் நீ ஏடா நான் 8 தடவை பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நம்ம எதிர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பற்றி சொல்கிறோம், இயேசுவை பற்றி சொல்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவர் வச்சிருக்கீங்களா? ஏதாவது ஒரு காரியம் நடக்குன்னு அவரை மையப்பொருளா வச்சிருக்கிறீங்க அல்ல? அந்த பரலோகத்தின் அக்கினி உங்க மேல இறங்கி வந்திருக்கிறதா? அவர் மாத்திரம் இறங்கி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சுற்றிலும் இருப்பார். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினியின் மதிலா இருந்து அது நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கற்று சொல்லுகிறார். நீங்க மாத்திரம் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து சுற்றிலும் அவர் எனக்கு மதிலா இருக்கணும்னு சொன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்க தூதர்கள் மத்தியில் இருப்பீங்க. நேபுகாத்நேச்சர் உலகத்தில் இருந்த சமயத்துல ஒரு பெரிய தொங்கு தோட்டம் வாங்கிட்டு இருந்தான். சூளை 7 மடங்கு அவன் சூடாக்குனான். ஆனா அக்கினி நான் சொன்ன போல அந்த அக்கினி ஒன்று இவங்களை ஒண்ணும் செய்யல. பல சோதனைகள் வந்து இவங்க பார்த்தாங்க, அந்த பரலோக அக்கினியை பார்க்கிறாங்க. அதன் கர்த்தர் மகிமையாக இருக்கிறார். இவர்கள் சுற்றிலும் பாதுகாப்பு தருகிறார். அவர்களை சேதப்படுத்தல. அப்ப அந்த அக்கினியானவர் தேவ ஆவியானவர் பசுதாவியானவர் இயேசு நம்ம குடும்பத்துல மையமாக இருந்தா நமக்கு பாதுகாப்பு, நமக்கு எந்த குறையும் வராது. எல்லா நன்மையினால நடந்து பாருங்க. வயநாட்டுல ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்து ஒரு தாயை போல அவர் கவனிப்பாருங்க. ஒரு தாய்க்கு தான் பிள்ளைக்கு மேல பாசம் இருக்குங்க.
பைபிள் அப்படிதான், தகப்பனை விட தாயை போல நேசிக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தகப்பனுக்கு இருக்கு, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் என்று சொன்னார். அப்போ அந்த நிலநடுக்கத்துல 2 பேர் அண்ணன் தங்கச்சி கையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க. ஒரு பிள்ளை ஒரு பேட்டி கொடுக்குறாங்க இந்த டிவியில, அப்புறம் நீங்க கூட பார்த்துருக்கலாம். அப்போ ஒரு தாய் வாரத்துக்கு கொஞ்சம் பிந்திட்டு இவங்க மேல போயிட்டாங்க, கொஞ்சம் பாதுகாப்பா போயிட்டாங்க. பயங்கர மழை, வந்துருன்னு சொன்னாங்க. அதுக்கல்ல நிலம் அப்படி அந்த பூமி அங்க இருந்து நிறைய கடந்து வந்து அந்த தாயும் அவரும் பிள்ளை வச்சிருந்தா, கைப்பிள்ளை வச்சிருந்தா, அந்த பிள்ளைய அடிச்சுட்டு போகுது. பார்க்கற அழுறாங்க, ஐயோ எங்களுக்கு காப்பாற்ற முடியலன்னு. நினைப்பு படையெல்லாம் வந்து அவங்க முதல் நாள்ல அவங்க முதல்ல இது பண்ண முடியல, அந்த இதை தோண்டுனா அந்த தாய்க்கு மார்புல அந்த பிள்ளை பால் குடிச்சது, பிள்ளையை காப்பாற்றிட்டாங்க. தாயை காப்பாற்ற முடியல. என்ன நினைச்சிட்டு போயிருப்பா, நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை சாப்பிடாது. அந்த அம்மா பேட்டி கொடுக்குறா, அந்த பச்சை பால் இருக்கு வாயில இருந்து. கர்த்தர் மாத்திரம் நம்ம நடுவாக வந்துட்டா இதுதான் செய்வாருங்க. எல்லா மனுஷனும் நம்ம கைவிட்டுருவான், ஆண்டவராகிய இயேசு கைவிடவே மாட்டார். எனவே இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. என் குடும்பத்தில் இயேசு வைக்க போறேன், அவரை மையமா வைக்க போறேன், அவரை மையமா வைத்து நான் செயல்படுவேன் தீர்மானம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார். 2 காரியம் கூட சொல்லியிருக்கு. ஒன்று, நடுவில் கர்த்தர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். லேவியராகமத்தின் புத்தகம் அதோட 26வது அதிகாரம் 11வது 12வது வசனத்தை படிங்க. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. கர்த்தருடைய வாசஸ்தலம் நீங்கள் தான் நினைச்சுடுங்க. அவர் சொன்னார், உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். கர்த்தருடைய ஆலயம் மனுஷன் தான், நம்ம தான் கர்த்தருடைய ஆலயம். அவர் மையமா இருக்கணும், நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். நம்ம குடும்பத்துல அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மற்றவங்க எல்லாம் 2வது தான், புருஷன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் 2வது. முதல்ல இயேசுவுக்கு மாத்திரம் நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ள ஒரு வாசஸ்தலத்தை தேவன் ஸ்தாபிப்பார். அந்த வாசஸ்தலத்தில் அவர் வருவார். அங்க அப்பமும் தண்ணி குறை வராது, வியாதி இருக்காது, பலவீனம் வராது, கவலை இருக்காது, எல்லாம் கரெக்டா நடக்கும். லேவியராகமத்தின் புத்தகம் 26வது அதிகாரம் அவருடைய 12வது வசனத்துல சொல்றாரு, நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் அந்த மகிமையின் தேசத்தை விட்டுவிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே வனாந்தரத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்பங்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு, வனாந்தரம் தாங்க. ஆனா அவர் சொல்றாரு, நான் உங்க மத்தியில உலாவேன்னு சொல்றாரு. ஒருவேளை நீங்களும் நானும் விதிவிலக்கு அல்ல. ஏதோ ஒரு வனாந்தரம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வந்துகிட்டு இருந்தேன்னு சொன்னா ஆண்டு சொல்றாரு, நான் உலாவேன்னு சொல்றாரு. நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்களே ஜனமாயிருப்பீர்கள். நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் உலாவணும். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் தலைப்புல தான் நான் இந்த பிரசங்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு 15 நிமிஷம் தான் தேவ சமூகத்தில் நீங்க வந்திருக்கிறீங்க. குடும்பத்தில் அவரை மையமா வைங்க. அவர் நீங்க மையமா வச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்துக்கிடுவார். நம்ம கொடுக்கணுமே, நம்ம சமயத்துல அவர் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்கிறோம், அதனால தோல்வி அடைகிறோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. இல்லையா, உண்டாக்குவார்களாக. அதாவது ஆண்டவர் வந்து நம்ம கூட இன்னைக்கு நல்ல மொசைக் இருக்கு, கல் இருக்கு, விதவிதமா வந்துட்டு இருக்கு, அழகான வீடு, கபாடு, அது இதெல்லாம் பண்ணி இருக்கிறோம். அங்க வாசம் பண்றான். ஒரு வனாந்திரத்தை விரும்புறாருங்க. கிட்டத்தட்ட 35,000 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தை வந்து வராங்க. அவங்களுக்கு எந்த ஒரு குறையும் அவர் பண்ணவில்லை. மோசேப்பு கிட்ட ஒரு ஆசைப்பு கூட செய்யணும்னு சொல்றாரு. அது 100 அடி நீளம் இருக்கணும், 50 அடி அகலம் இருக்கணும். ஆசைப்பு கூடாரத்துல
பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆசிரிப்பு கூடாரம் ஒரு பெரிய சாப்டர் நான் அதை சொல்லல, லேசா முகவுரை மாதிரி சொல்றேன். ஆசிரிப்பு கூடாரம் நடுவில் இருக்கு. 12 கோத்திரத்தார் இருக்கிறாங்க. வடக்கே 3, தெற்கே 3, கிழக்கே 3, மேற்கே 3 ஆசிரிப்பு கூடாரம் நடுவில். இப்படிதான் இஸ்ரேல் நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஆலயம் வச்சிருந்தாங்க, தோரான்னு சொல்லக்கூடிய பைபிளை ஃபாலோ பண்றாங்க. நம்ம பழைய ஏற்பாடு புஸ்தகம் அதை பண்றாங்க. அதுல இப்படிதான் இருக்கு, ஆசிரியப்பு கூடாரம் இருக்கு. அது நடுவில் கத்தர் வாசம் பண்ண விரும்புறாங்க. கத்தர் இருக்கிறாரு. அங்க 3 கோத்திரம், இங்க 3 கோத்திரம், அங்க 3 கோத்திரம், இங்க 3 கோத்திரம். தேவ நடுவில் இருக்கிறார். இது எது குறிக்கிறது? தேவனுடைய பிள்ளையாக நம்முடைய குடும்பத்தில் அவரை மையமா வைக்கணும். அங்க அந்த வாசத்தோட நடுவில் கத்தர் விரும்புகிறார். நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் அந்த நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். இவங்களுக்கு பகலில் மேக சம்பம், இரவில் அக்கினி சம்பம், இதெல்லாம் இவங்களை நடத்திட்டு வந்தது. 7 ஜாதிகள் இருந்தாங்க, 31 ராஜாக்கள் இருந்தாங்க. அவங்களால எதிர்த்து இவங்களை ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு இஸ்ரவேல் யுத்தம் நடக்குது, எல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. எவ்வளவு அற்புதமான காரியங்கள். கரங்கள் தட்டி கத்த பயன்படுத்துவோம். இதெல்லாம் உங்களுக்கு செய்ய போகிறார் கத்தர். மாத்திரம் வாசஸ்தலத்தை உங்க குடும்பத்துல நம்முடைய ஆலயத்துல ஸ்தாபித்துட்டு நம்ம அதுக்கு இடம் கொடுத்தோம்னா அவர் நம்மை நடத்துவாருங்க. எல்லா நாடும் சுற்றி இருக்கு. அவங்கள வரைபடத்திலே இல்லாம ஆக்கிடுவோம்னு சொன்னாங்க. சொன்னவங்க தான் இல்லாம போறாங்க. இவங்களுக்கு அந்த முழு பாதுகாப்பை கொடுக்கிறார். அப்படியானால் ஒரு காரியத்தை நீங்க செய்யணும், நம்ம கவலைப்படவே கூடாது, முறுமுறுக்க கூடாது. கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல தகப்பனாக இருந்து தலைவராக இருந்து நம்ம நடத்தணும்னு சொன்னா முறுமுறுக்கிற இடத்துல தேவன் இருக்க மாட்டார். எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் வறுமையா இருக்கேன், எல்லாரும் என்ன கைவிட்டுறாங்க, என்ன விசாரிக்க ஆள் இல்லை, அவங்களுக்கு விசாரிக்க ஆள் இருக்கிறாங்க, உங்களுக்கு இருக்கிறாங்க, எனக்கு யாரும் இருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அவரை மையமா வைத்திருக்கு. ஏன்னா அவர் நம்ம கூட இருக்க விரும்புகிறார், நம்ம வீட்டில் இருக்க விரும்புகிறார், ஆலயத்தில் இருக்க விரும்புகிறார். நான் நடுவே இருப்பேன், சுற்றிலும் நம்ம இருக்கிறோம். அவரை மாத்திரம் முன்னால வச்சுட்டோம்னு சொன்னா அவர் நமக்கு என்ன தெரியுமா? எல்லா காலத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்ன செய்யணும்? 1 தெசலோனிக்கேயர் நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின்படியே எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். என்னமா? அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவருக்கு நம்ம எப்பொழுதும், ஏன்னா அவர் மையமா இருக்கார்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு பலம் கொடுத்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம், நல்ல பிள்ளைகளை கொடுத்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம், நல்ல வேலையை கொடுத்தபடியா நமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பவுமே மற்றவங்களை தான் பார்க்கிறோம், இயேசு பார்க்கிறோமாங்க. அவரை பாருங்க. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 24வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்துல தாவீது சொல்கிறார், வாசலிலே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் நம்ம இடம் கொடுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுத்து எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோமோ அவருடைய வாசஸ்தலத்தை நம்முடைய குடும்பத்துல வீட்டுல ஸ்தாபிக்க விரும்புகிறார். அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை வனாந்தரத்துல ஸ்தாபின்னு சொல்லிக்கிட்டு சிறு ஜனங்கள் இருந்தாங்க. கர்த்தர் இருந்தார். அவர்களுக்கு அப்பம் குறைவில்லை, தண்ணி குறைவில்லை. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. பாதரட்சியின் வார்கள் கூட பாசாக இல்லை. நம்ம எல்லாம் ஒரு மாசம் ஒரு செருப்பு வாங்கணும், போல செருப்பெல்லாம் அன்றைக்கு 40 வருஷம் வரை செருப்பு போட்டிருக்கிறாங்க. வஸ்திரங்கள் பாசாக இல்லை. நான் நினைக்கிறேன் தட்டி விட்டுட்டா போதும், ஃப்ரெஷ்ஷா இருந்து. ஏன்னா கர்த்தர் இருக்கிறார் இல்லையா, கர்த்தர் அவங்க நடுவில் வாசம் பண்றார் இல்லையா. அதே தேவன் தான் அருமையான தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உங்களோடு என்னோடு வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம அதுக்கு இடம் கொடுக்கணும், அவருக்கு துதி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய பிள்ளையாக வாழ ஆசைப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். கொடுத்துட்டோம்னு சொன்னா கர்த்தர் நம்ம நடத்துவார். இன்னைக்கு நீங்க நம்புங்க. உங்களுக்கு ஏதாவது காரியத்தில் குறைந்த ஆண்டவர் குடும்பத்தில் மையமா வைங்க. அவரை மாத்திரம் மையமா வச்சு செயல்படுங்க. இருக்கிறாரான்னு பாருங்க. நான் சொன்னது போல ஏதோ ஒரு டிவி அந்த சத்தம் தான் கேட்குது. சண்டை பிரச்சனை அந்த வீட்டில் வரவே கூடாது. கர்த்தர் இருக்க முடியாதுங்க. ஆதாம் ஏவாளும் நல்லா தான் இருந்தாங்க.
எப்போ ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியோ இன்னொரு மனுஷன் உள்ள வந்துட்டான். அவன் உள்ள வந்தாலும் அவ்வளவு கவலையும் வந்துச்சு, அவ்வளவு குறைபாடம் வந்துச்சு, எல்லா தவறும் வந்துச்சு. கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல கத்தரை தான் வைக்கணும். கத்தரை வைக்க வேண்டிய இடத்துல மற்றவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னா, மற்ற காரியத்துக்கு இடம் கொடுத்தோம்னா கத்தரை நமக்கு உதவி செய்யவே முடியாது. அது இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல லவோதிக்கேயா சபைக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இதோ என்னமா, இதோ வாசற்படியில் இருந்து தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன், அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தர் வந்து ஒரு அல்ப பாத்திரத்தை பயன்படுத்துகிறார். லவோதிக்கேயா சபையில இடம் கொடுக்கல. 7 சபை காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா கடைசி சபை. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதபடியே சொல்லிக் கொடுக்கிறார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளால இருப்பேன். அவர் நமக்குள்ளால இருக்க விரும்புகிறார். அதை நம்ம அறியணுங்க. நீங்க இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டு போங்க, அதன்படி வாழ்ந்து பாருங்க. நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரு பையன் வந்து அமெரிக்காவில் வாழ்ந்துட்டு இருந்தான், ஒரு ஆப்பிரிக்கன். அவன் வந்து அந்த ஒரு வெள்ளைக்காரன் டிரைவரா இருந்தான். சர்ச்சைக்கு போறான். அங்க வந்து வெள்ளைக்காரன் போகக்கூடிய இடத்துல கருப்பர்களுக்கு இடம் கிடையாது. இவன் நீங்களோ சர்ச்சை ஆலயங்களை போவான். ஆனா இவனுக்கு உள்ள இடம் இல்லை. ஒரு நாள் கேட்டான், இல்லையா நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நான் எனக்கும் கடவுள் ஜீசஸ் தான். இல்லை எங்களுக்கு எங்க சர்ச்சில் கருப்பர்களுக்கு இடம் கிடையாது. இப்போ கூட நம்ம இடத்துல கூட நிறைய இதெல்லாம் இருக்குல்ல, வேறுபாடுகள் இருக்குல்ல, அதை போல அங்கேயும் உடனே இவன் ஒவ்வொரு நாளும் வந்து ஜோம் பண்ணிட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் இந்த காரை விட்டுருக்க இடத்துல ஜோம் பண்ணிட்டு இருப்பான். அதோடைய இது எனக்கு வேணும் என்ன எங்க அவங்க எடுக்கல, அழுது ஜோமிட்டு அந்த சமயம் அந்த ஸ்டீரிங்ல அந்த சம்பவம் வசந்துட்டு நான் படிக்க பைபிள் காலத்துல படிக்க காலத்துல சொல்லப்பட்ட கதை. அவரை பற்றி எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தார். அவர் சொன்ன கதை தான் உங்களுக்கு சொல்றேன். வரலாறு சம்பவம். அப்படியே தூங்கிட்டாங்க. ஜீசஸ் வந்து சிலுவை தூக்கிட்டு வந்தாராம். கேட்டனா அன்று நீர் மறிச்சே ஏன்? அவர் சொன்னாரா, நான் இன்னைக்கு அவங்களுக்கு வேண்டி வந்திருக்கிறேன், நான் அங்க இல்லை. அங்க வந்து அவங்க பாரம்பரியம், அவங்க காரியங்கள் எல்லாம் நடக்க அங்க நான் இல்லை, நான் அங்க இருக்கிறேன்னு சொன்னேன். சிலுவையின் காட்சிக்கு வந்து துள்ளி குதிச்சான். அந்த வெள்ளைக்காரன் வந்தவங்க சொன்னாரா, நான் இவ்வளவு சிலுவையின் காட்சியை பார்த்தேன், நீங்க பார்த்தீங்களா? இல்லை. அவன் அழுதான். நான் என்ன செய்யுது தம்பி, எனக்கு ஒன்று கூட்டிட்டு போக முடியாது. அங்க டிகமான் இருக்கிறாங்க, அவன் இருக்கான், செக்ரட்டரி இருக்கான், அவங்க எல்லாம் விட மாட்டாங்க. நான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவ மையமா வைக்கணுங்க. அவரை மாத்திரம் மையமா வச்சு சடங்காச்சாரம் பாரம்பரியம் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவமே கொடுக்கவே கூடாது. கொடுக்காம இருந்தோம்னு சொன்னா வாசற்படியில் தட்டுற தேவன் நம்முடைய இதயத்தில் வருவார், சந்தோஷம் கொடுப்பார். நஷ்டப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. உன்னத பாட்டுல ஒரு வசனம் இருக்கு. உன்னத பாட்டுகள் நிறுவனம் 5வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை படிங்க. உன்னத பாட்டு, நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமை விரவல் பெய்யும் தூரனாலும் நனைந்திருக்கிறது என்றார். என்ன சந்தோஷமா பேசுகிறார். என் ரூபவதியே, மனவாட்டியே, கதவை திற. நான் உங்களோட தங்களோட ஆசைப்படுறேன். இன்னைக்கு மாத்திரம் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஆண்டவரை மையமா வச்சீங்கன்னா வளர்ற அவர் உங்களை பார்த்துக்கிறார். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கவங்க நல்ல இதெல்லாம் சொல்றாங்க. மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நான் ஒண்ணு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கை கூட பொய்யா போயிருக்கு. நிறைய பேர் உண்மை இல்லாம போறாங்க. நான் ஆண்டவர் அப்படி இல்லைங்க, நான் வருவேன், உங்களை வாசம் பண்ணுவேன், உங்க கூட இருப்பேன் அப்படி சொன்னாருன்னா செய்வாருங்க. நமக்கு ஒரு எல்லா போராட்டங்களையும் மாற்றுவார், எல்லா பிரச்சனையும் மாற்றுவார்,
எல்லா கொந்தளிப்பையும் மாற்றுவார், எல்லா புயலையும் அதட்டுவார். ஆண்டவர் இந்த கப்பல்ல வந்தார், சீசர்களெல்லாம் இருக்கிறாங்க. திடீர்னு கடல் வருது, காற்றடிக்கு, புயல் அடிக்கி, ஐயரே மடிந்து போகிறோம். ஆண்டவர் சொன்னார், விசுவாசிகள் ஏன் சந்தேகப்படுறீங்க? ஆண்டவர்கிட்ட சந்தேகம் வரக்கூடாது. இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல இயேசு மையமா வைங்க. அவர் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். இரண்டாவது, நம்ம அவருடைய நகரமா இருக்கணும். சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை படிங்க. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குடும்பத்துல மையமா வச்சீங்கன்னு சொன்னா, பரலோகத்தின் நதியானது உங்க குடும்பத்துக்கு வரும், வீட்டுக்கு வரும். தேவன் வந்து உங்களை ஒரு ஆத்மாவாக சரியாக காத்துக் கொள்வார். அதுல சந்தோஷம் வரும், வல்லமை வரும், பலன் வரும், பரிசுத்தம் வரும். இதை தேவன் எதிர்பார்க்கிறார். அனைவரும் இந்த காலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது. முக்கியத்துவப்படுத்தி நம்ம படித்தோம்னு சொன்னா எந்த பாவ சோதனையும் நமக்கு வர தேவன் விட மாட்டார். ஒரு நதி உண்டு, தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷம் தான் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்கள் இருக்காது, மயப்படுத்துங்க, எளிதா புரிஞ்சுக்கிடுங்க. முதல்ல பரிசுத்த ஸ்தலத்தை ஸ்தாபிக்கிறார், ஏன்னா அவர் நடுவில் இருக்கிறார். நீங்களும் நானும் தான் அந்த ஆலயம்னு சொன்னேன். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமா நானும் நம்ம தேவனுடைய ஆலயம், அவர் இருக்கிறாருங்க, நடுவில் இருக்கிறாருங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கணும். அந்த மனுஷன் தான் சந்தோஷமா வாழ முடியும். அதாவது உலக பிரகாரமான பாரங்கள் வரும் பொழுது, நெருக்கங்கள் வரும் பொழுது, எல்லா நிலை மாறி போகும் பொழுது, கர்த்தர் மாத்திரம் நமக்கு ஒரு நகரமாக இருந்தால் பாதிப்பு வராது. 46வது சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். 2வது வசனம், ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். சேலானா கொஞ்சம் நேரத்து பயப்படாத. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அந்த இடத்துல ஆண்டவர் வைப்போம், ஆண்டவர் பிரியமான காரியங்களை செய்வோம். அவர் தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், ஒரு நோய்கள் வெட்கப்படவில்லை. அவரை மாத்திரம் நீங்க மையமா வச்சுட்டீங்கன்னா, நம்ம நடுவுல, அவரை நடுவுல வைக்கணும், குடும்பத்துக்கு நடுவுல வைக்கணும், சபைக்கு நடுவுல வைக்கணும், மனைவி புருஷனை நம்ம நடுவுல வைக்கணும். காரியங்களை செய்யும் பொழுது, ஒரு வீடு வாங்க போறோம், ஒரு இடம் வாங்க போறோம், வேலைக்கு போறோம், முதல்ல அவரை வச்சுக்கிட்டு நம்ம காரியங்களை செய்யணும். ஒரு பிள்ளை எக்ஸாம் எழுத போயிருக்கிறா, யூடியூப்ல ஒரு சாட்சி கேட்டேன். இப்போ எக்ஸாம் நடந்தில்ல, அந்த எக்ஸாம்ல அவள் எக்ஸாம் எழுத போற பாஸ்டர் சொல்லிட்டு போயிருக்கா, ஐயா நான் இப்போ ஜோம் பண்ணுவேன், நான் எக்ஸாம் எழுதுவேன், நீங்க தடையை ஜோம் பண்ணணும்னு சொல்லி வெளியே வந்து அப்படி துள்ளி குதிச்சாலும் இவருக்கு தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. சாட்சியா இருக்க யூடியூப்ல சாட்சி வருதுங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்க மையமா வைத்து ஜெபத்தோடு காரியத்தை செய்தீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சரியா நடத்துவார், குறை வைக்கவே மாட்டார். 3 வசனம் கூட சொல்றேன். செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நடுவில் வச்சிருந்தாதான் தீங்கு வராது. சில தீங்களே இருக்கிறாங்க, அதை மூட விட்டுறாங்க. அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாம் முடிச்சுட்டு வழி இல்லைன்னா கடைசியில தெரிவிக்கிறீங்க கடவுளை சித்தம் கொடுப்பாங்க. முதல்ல கூட 17வது வசனம் படிமா. 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமரப்படுவார், அவர் உன் பேரில் கம்பீரமாய்
களி கூறுவார். அவரை மாத்திரம் நடுவில் வச்சுட்டு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தொடரும். கர்த்தருடைய சித்தம் என்ன தெரியுமா? நீங்க யாரும் கஷ்டப்படுற தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்க வறுமையா இருக்கிறது தேவனுடைய சித்தம் கிடையாது. சாப்பாடு இல்லாம இருக்கிற தேவனுடைய சித்தம் கிடையாது. குடும்பம் உடஞ்சிருக்கிற தேவனுடைய சித்தம் கிடையாது. சாத்தான் ஒருத்தன் இருக்கிறாங்க, அவன் நம்ம சந்தோஷத்தெல்லாம் எடுக்கிறான், சூழ்நிலை எல்லாம் மாற்றுறான். நீங்க உண்மையாகவே தேவ சமத்துல காத்திருந்து ஜெபித்து அவரை மையமா வச்சு செயல்பட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் எல்லா நிலைமையிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தேவனை நீங்க விட்டுறாரு. ஒரு வசனம் கூட படிங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம் படிங்க. யோவேல் 2வது அதிகாரம் 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்களாக. என் ஜனங்கள் ஒருபோது கெட்டு போவதில்லை. சொல்லுங்க, என் ஜனங்கள் ஒருபோது கெட்டு போவதில்லை. ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். உங்க ஒற்றுமை நிலப்படுத்துங்க. ஒரு குடும்பம் இருந்தனா 133வது சங்கீதம் வாசிக்க முடியுங்க. 1வது வசனத்துல சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஒரு மனம் வேணும், ஒற்றுமை வேணும். அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணுவார். என்னுடைய தேவன் நம் நடுவில் இருக்கிறார் என்ற செய்தி நீங்க கேட்டுட்டு போறீங்க. அந்த அனுபவத்தை உங்க வாழ்க்கையில காத்து கொள்ளுங்க. குடும்பத்துல மையத்தில் இயேசு வைங்க, வைத்து கேளுங்க. உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் தருவார். வேதத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. எனவே நம்முடைய மத்தியில தேவன் மையமாய் வாங்க. இயேசுவை மையமா வைத்தீங்கன்னா உங்கள் நடுவில் இருக்கும் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். வைக்கவே மாட்டார். நீங்க சம்பூர்ணமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, செழிப்பா இருப்பீங்க. அதான் வாழ்க்கைங்க. சொல்றாங்க, இல்ல நாங்க இந்த உலகத்தை கஷ்டப்படும், இந்த வார்த்தையை வரவிடாது, அதுக்கும் தேவனுக்கு தூரம். உபாகம் 20ல நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம். சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்தாய், ஆனால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன். அப்படி வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா நிலைமையிலும் உங்களை காத்துக் கொள்வார்னு சொல்லி வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.